பிரியமானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்தியம் டிவி வழியாக இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருப்பது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திற்காய் காத்திருப்பதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாய் விரும்புகிறார், உயர்த்தும்படியாய் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஏற்ற நேரம் வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுவரையிலும் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அதிலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலம் வரும் வரையில் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், சில நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ஆகினால அவர் சொல்லுகிறார், அவர் விசாரிக்கிற தேவன். சில நேரங்களில் நமக்கு சோர்வு வந்து சொல்லுவோம், தேவன் என்னை விசாரிப்பதில்லை, கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்பதில்லை, கர்த்தர். அதனால் சில நேரங்களில் கலங்கி கவலைப்பட்டு தவித்து கொண்டிருப்போம். அதனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை விசாரிப்பார். அதனால் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வச்சிருங்க. உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் மேலே வச்சிங்கன்னா அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா, கவலைகள்லாம் அவர் மேலே வச்சா அப்போது தேவன் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலம், அதற்குள்ளாக சில நேரங்களில் விசுவாசம் நமக்கு அற்று போயிடும். நம்முடைய தேவைகளை நினைத்து நம்முடைய கவலைகள், பாரங்கள், குடும்ப சூழல்கள் நிறுத்தம் நாம் என்ன பண்ணுவோம், சில நேரங்களிலே கலங்கி போய் விடுவோம், விசுவாசத்தை விட்டு விடுவோம். அதனால தான் 8ஆம் வசனம் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி, விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி அலைகிறவனாயிருக்கிறான். பிசாசானவன் நம்மளை என்ன பண்ணனா, வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். அதனால விசுவாசத்தை விடக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 9ஆம் வசனத்திலே சொல்றாரு, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் என்னை உயர்த்துவார், ஏற்ற நாட்கள் வரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். 9ஆம் வசனம், விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிவீர்களே. அப்போ விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற பொழுதுதான் தேவன் ஏற்ற காலத்திற்கு நம்மை கொண்டு போவார். விசுவாசத்திலே உறுதி இல்லாமல் மறுதலிக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. ஆகினால நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஏற்ற காலத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனை கொடுக்கும், மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே கஷ்டங்கள், சூழ்நிலைகள், வியாதிகள், கடுமையான பிரச்சனைகள் நேர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஏற்ற நேரத்திலே மழை பெய்ய பண்ணுகிற தேவன், இயற்கையின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன், இயற்கையின் மேலே அதிகாரத்தை வைத்திருக்கிற தேவன்,
ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்கள் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவார். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாயிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனங்கள், அதை நீங்கள் நம்ப வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமமாயிருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஏற்ற நேரத்தில், ஏற்ற சமயத்தில், ஏற்ற வார்த்தை உங்களுக்கு நேராய் கர்த்தர் புறப்பட்டு வருவார். வசனம் உங்களுக்கு நேராய் பேசும். ஆகினால நீங்கள் ஏற்ற காலத்தில் வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும், முறுமுறுக்காமல் இருக்கணும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அந்த ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 1000 பெருகுவான். சின்னவன் என்று சொல்லுகிற போது சிறுமையானவனை குறிக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சிறுமையானவனாய் நீங்கள் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், வறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் சிறியவன் 1000 பெருகுவான், 1000 பெருகுவான், பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலம் வரையிலும் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். யோசேப்பை பாருங்க, ஏற்ற நேரத்திற்காய் காத்து கொண்டிருந்தான். 17 வயதில் அவர் சொப்பனத்தை கண்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஏற்ற நேரம் வரவில்லை. இன்னும் காத்திருக்க வேண்டியது இருந்தது. பல அவமானங்களை பட வேண்டியது இருந்தது. பல உபத்திரவங்களை யோசேப்பு பட வேண்டியது இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும்படியாக தேவன் ஒரு சில காலங்கள், ஏற்ற நேரங்கள் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்புக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவராக 17 வயதிலே அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். ஆனால் அவன் பாருங்க, சில நேரங்களில் கடுமையான சூழ்நிலையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களே தூக்கி அவனை குழியில போட்டார்கள். குழியில இருந்தான். அதில் ஒரு சகோதரன் அவனை எடுத்து எகிப்தியனுக்கு விற்று போட்டாங்க, பணத்திற்கு விற்று போட்டாங்க. கூட பிறந்தவர்களே அப்படி பண்ணார்கள். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனங்கள், ஏற்ற காலங்கள் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமுடையவர் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்தான். எந்த இடத்திலும் யோசேப்பு முறுமுறுப்பதாக பைபிளில் சொல்லப்படவில்லை. அங்கே பார்வோன் இடத்துல, அங்கே எகிப்தில் போன பிறகு அங்கே ஒரு வீட்டில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அடிமையின் வேலை செய்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கிற அந்த எஜமானி அவன் இடத்துல தவறாய் பழகினதினாலே அவன் பாருங்க, உடனே அவன் அதை பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற பொழுது தேவையில்லாத ஒரு பழியை அவன் மேலே சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. உடனே அவன் 2-3 வருடங்கள் ஜெயிலில் இருந்தான் பாருங்க. ஆனாலும் ஜபத்தை விடவில்லை, தரிசனங்களை விடவில்லை, வெளிப்பாடுகளை விடவில்லை. அவன் இன்னுமாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்தார்கள் சொப்பனத்தை வெளிப்படுத்துவதற்காக. தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏற்ற நேரம் வரை காத்திருங்க. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தணும். அப்ப கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளாக நீங்கள் அடங்கியிருப்பது அவசியமாயிருக்கிறது. பாருங்க, சிறைச்சாலையிலே அவன் பாருங்க, ஒரு நாள் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டபோது மனமுடைந்து கவலையோடு இருக்கிற போது யோசேப்பு அந்த சொப்பனத்தை விவரித்து சொன்னான். உடனே அவனுக்கு
அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். பாருங்க, ஏற்ற காலம் வரை யோசேப்பு பொறுமையாயிருந்தான். தேவனை மறுதலிக்கவில்லை, விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, தெளிந்த புத்தி உள்ளவனாயிருந்தான். அவன் பாவத்திற்குள்ள அடிமைப்படவில்லை, தெளிந்த புத்தி உள்ளவனாயிருந்தான். தேவன் உயர்த்துகிற வரையிலும் அவனுடைய காரியங்கள் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாய் காத்து கொண்டிருங்க. தானியேலை கூட பாருங்களேன், தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த 3 பேரும் உயர்த்தப்பட்டார்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இவர்களை அந்த ராஜா உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஏன் உயர்த்த வேண்டும்? அந்த நேபுகாத்நேச்சார் ஏன் அவனை உயர்த்த வேண்டும்? அவங்க பாருங்களேன், ஒரு நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி தூரா என்ற பூமியிலே அதை நிறுத்துகிறான். எல்லாரும் தாழ விழுந்து அதை வணங்க வேண்டும். ஆனால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேற யாரிடத்திலும் பணியாமல் வைராக்கியமாயிருந்தார்கள். அவரையே நம்பினார்கள். பாருங்க, அந்த சிலையை, பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் எரிகிற சூளையிலே போடப்படுவார்கள் என்று ராஜா சட்டம் பிறப்பித்திருந்தான். அப்படியாக அந்த சூழ்நிலையிலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரையே நம்பினார்கள். அவர்கள் தேவன் என்னை உயர்த்துகிறவர், இந்த உலகத்தில் ராஜா என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. 3:28 வாசிக்கிற போது, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். கர்த்தரையே நம்பினார்கள். இந்த 3 பேர் எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் சரி, கர்த்தரையே நம்பிக்கையாயிருந்தார்கள். கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அவரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். சங்கீதம் 37:55 வசனம் விதமா சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. சங்கீதம் 39:7 சொல்லுது, நீரே என் நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் எப்படிப்பட்ட செழிப்பான தேசத்திலே அவன் வாழுகிறான் என்று சொல்லி அந்த எரேமியா 17 அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்படுகிறான், தன் காலத்திலே தன் கனியை தருகிறான். அப்படியான செழிப்பான ஒரு வாழ்க்கை அங்கே கர்த்தரை நம்பும் பொழுது கிடைக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் தேவன் மேல வைத்த வைராக்கியம் தான் அவர்களை உயர்த்தினது தேசத்தில். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, என் கைக்கு உங்களை தப்புவிப்பவன் யார் என்றான் ராஜா. ராஜா சொன்னான், இப்பொழுதும் கிண்ணறம், நாதஸ்வரம், எக்காலம் ஊதும்போது தாழ நீங்கள் விழுந்து இந்த பொற்சிலையை வணங்குவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை உயிரோடு விடுவேன், இல்லை என்றால் உங்களை இந்த கைக்கு தப்புவிப்பவன் யார் என்று சொல்லி அவன் அதிகாரத்தோட சட்டம் போட்டான். ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப வைராக்கியமா, நீங்க நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்வதில்லை என்று சொல்லி வைராக்கியமா இருந்ததினாலே அவர்கள் பாருங்களேன் 16ஆம் வசனத்தில், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியமில்லை, அவசியமில்லை, எங்களை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உயர்த்துகிறார். உடனே அவர்களை எரிகிற அக்கினி சுவாலையில போட்டாங்க. 4வது ஒரு நபராக தேவபுத்திர சாயலாக தேவன் அவர்களோடு கூட அசைபாடினார். உடனே ராஜா அவர்களை வெளியில அழைத்தார்.
தேவகுமாரிலே வெளியவார்கள் என்று சொல்லி அழைத்து அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்களை உயர்த்தினான். ஆகவே இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கிருங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நித்தியம் டிவியை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் வேதனையோடு எனக்கு உயர்வில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ, இப்போது அவர்கள் மேலுடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஏற்ற நேரத்திலே உயர்த்துகிற தேவன், ஏற்ற காலத்திற்காக வெயிட் பண்ணுகிற தேவன் இப்படி அவனை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் முற்றிலுமா இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் மாறும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க. சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். ஆற்று பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கிட்னி பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தைராய்டு மாறுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, வீட்டுக்கு விரோதமாக செயல்படுகிற மந்திரங்கள் எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகட்டும். கிருபையாய் நடத்துங்கப்பா. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே ஏற்ற காலத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்றால் 24 மணி நேரமும் என்னுடைய திருச்சபையில் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து நித்தியம் டிவி நிகழ்ச்சிகளை, இந்த வல்லமை விடுதலை நேரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு இதை காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.
கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதியில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. இலையாத்தின் பிசின் தைலமேலன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். இலையாத்தின் பிசின் தைலமேலன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேலன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். இலையாத்தின் பிசின் தைலமேலன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. இலையாத்தின் பிசின் தைலமேலன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.